பேய் பிடிச்சாலும் கூட்டம் போறது, பிள்ளை பத்தாலும் கூட்டம் போறது. ஏன்டா அப்படி அரிசி முட்டை மாதிரி சாய் தண்ணி விட்டு நக்கலா பண்ற? சொரிமுத்துனா அடைஞ்சு பல்ல கழட்டி விடுவேன். சொரிமுத்து ஐயா நான் அழகா கூப்பிடுறா. முதல்ல சொரிமுத்துங்கிறது, அப்புறம் ரிய துக்குறது, அப்புறம் கொஞ்சமா சுருக்கி முத்தையும் சுருக்கி சூடா வரைக்கும் வர்றது. பேந்து விடுவேன். இல்லன்னா மணியாடி சாமி கூப்பிடுறா. சரியா, மணியாடி சாமினா கூப்பிடுறேன். ஆக வேண்டியதை பாரியா. அப்ப யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? கிளவிக்கா? ஏன்டா அந்த ஊர்ல கிளவிக்கலாமா பேய் பிடிக்குது? என்ன பேய்களுக்கு கூறு இருக்குன்னு போச்சா? ஆமா, அந்த கிளவி யாரு? எங்க ஆத்தா பொண்ணு தாய். உங்க ஆத்தா பொண்ணு தாயா? கொஞ்சம் வாடா வாடா, நம்ம கிளவியப்பா. ரெடி ஆயிட்டே? சரிண்ணே. ஆமா, உன் பேர் என்ன? அதான் பொண்ணு தாயின்னு சொன்னாங்கல்ல. டேய், நான் பேயோட பேரை கேட்டேன்டா. பேப்பல கொஞ்சம் சும்மாடா. டேய், உன் பேர் என்னன்னு கேட்டல? உன் ஊர் அது? பாரப்பட்டு. உன் வயசு என்ன? வயசு 21 வயசா? ஆமா, 21 வயசு அழகு இந்த கிளவி மேல வந்து குடியேறி இருக்கே, என்ன காரணம்? எங்க ஊர் கறிக்கடை பாண்டி என்ன கல்யாணம் பண்ணி காத்துட்டு போயிட்டான்டா. சரி, முதல்ல நடக்கல. அதுக்கு இந்த கிளவி மேல வந்து ஏறி இருக்க நீங்க? பாண்டி வசல்டா. அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு நான் வெளியே போவேன். ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தான் போவியா? டேய், இந்த உடம்புல வந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா கிளவில செத்து போவா? செத்தாலும் கவலை இல்லடா, என் ஆசை நிறைவேறண்டா. ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராத்த கேளு, சூட்ட கேளு. அதை விட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணும்னா இதெல்லாம் நான் சத்தம் பண்ண முடியும் உனக்கு? சொன்னது செய்யடா. ஏய், இத பத்தி ஏன்டா பேசாத? உன்னோட இங்க ஜாஸ்தியா இருக்கு. நாங்கெல்லாம் சுருட்டி சுருக்கி வச்சிருக்கோம். வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடி நீ முடியாது. போக மாட்டியா? போடாங்கி வந்திருக்கேன் கோமாரி பேய நேர சொல்லு. அத்தா சாராயா வாங்கி தரேன், தயங்க வேணா ஊற சொல்லு. ஆட்டீரல் சுட்டுத்தாரேன், அழகு பேயே அளவிடு. சிறுப்பால மாலை தரேன், சின்ன பொண்ணு வாழ விடு. போடாங்கி வந்திருக்கேன் கோமாரி பேய பேர சொல்லு. அத்தா சாராயா வாங்கி தரேன், தயங்க வேணா ஊற சொல்லு. எவரிதி? வேண்டும்னு கேட்க போறேன். ஓடாங்கி மல்லோடிச்சு பல்லாங்குடி ஆட போறேன். சூழ்ச்சி பண்ண பந்தீருக்கு ஓடாங்கி உன்னை சுருட்டாக்கி ஊத போறேன். போடாங்கி வந்திருக்கேன் கோமாரி பேய பேர சொல்லு. அத்தா சாராயா வாங்கி தரேன், தயங்க வேணா ஊற சொல்லு. டேய், இது சரிப்பட்டு வராது. அந்த சாட்டை கொண்டு வரல. சாட்டை கொண்டு வரலையா? டேய், வர வர ஓன் சேட்டையில அதிகமா இருக்கு. இங்க பாரு, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் தான் போனா போய் வாழ மாட்டேன். போக மாட்டியா? ஏன் அப்படி கட்டிட்டே இருக்க? சும்மா பயமுத்திர வேலையில வச்சுட்டு இருக்காது. ஆமா, இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம், தெரிஞ்சுக்க. போடி ஆத்தா, நாங்க உன்ன மாதிரி கொள்ள பைய பார்த்தவங்க. வாடா சீக்கிரமா. எது வாடா சீக்கிரம் வாடா. என்ன ஒரு மனுஷன் தனியா அப்படி இவ்வளவு நேரம் கழிச்சா வருது? திட்டம் போட்டே வேலை பார்க்கிற நீ. யாய், இந்த பார், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப பயங்கரமானவன். கொல்லிமலை பேயி, மோகினி பிசாசு, ரத்த காட்டேரியெல்லாம் ரத்தம் கக்க ஓட வச்சவன். எனக்கு பண்ணாம அந்த கிளையை விட்டு ஓடிடு. என் சாதனை பத்தி உனக்கு தெரியுமாடா? என்ன உன் சாதனை? ஓடுற ரயில உயிரோடு வந்து 2 துண்டு ஆனவடா. அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா? ஓடுற ரயில நான் போய் விழுவா? இது சரிப்பட்டு வராது. இப்ப உன்னை வெளுக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு. ஏண்டா, என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்புன்னு முடிக்கிச்சு. தெரியலையே, என்னன்னு பாரு. என்னடா
கிளவி செத்து போச்சா? ஆமாண்ணே. என்னடா சொல்ற? தானா பொறுவசர தடியை வச்சு கொண்ட மாதிரி கொண்டுட்டீங்களே. ஐயோ, கிளவி செத்து தெரிஞ்சா கூடவே நம்மளையும் செத்து அனுப்பிடுவாங்க. எது எப்படியோ முதல்ல என்ன காப்பாத்துங்க. செருப்பு பிஞ்சு. நான் எப்படி தப்பிக்கணும் அதை ஃபாலோ பண்ணி தப்பிக்க பாரு. எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியும். நான் என்ன பண்ணுவேன்? யாய் காத்தாயி போயிரு போயிரு. அதான் போயிடுச்சு. டேய் சும்மாடா, தப்பிக்கிறதுக்கு புது முட்டை பண்ற பேசாமடா. ஏய் இப்படி போகல. வா, 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 வா. அப்படி ஏய் என்ன நிக்கிற? வெளியே வந்தாத்துல ஏன் நிக்கிற? போ. என்ன பல்ல காட்டி இழிக்கிற? அடி பாவி காத்தாயி, கிளவிய கொன்னுட்டயா? கிளவி செத்து போச்சா? மொத்தத்துல கிளவிய கொண்டுட்டாங்க இல்லையா? கிளவி விடியா? அது இன்னும் நாளைக்கு போற கேட்டதா? அங்க பாரியா, நான் உயிரியே பொடிய வச்சு அந்த பேயை விரட்டி பிடிக்க என்னமா போராடுறாரு. இந்த மாதிரி ஒரு சாமியாரி நம்ம ஊருக்கு கிடைப்பாரா? முதல்ல அவரை கையெடுத்து கும்பிடுங்கய்யா. அப்பாடா, நம்பிட்டாங்க. ஏய் மரத்தை விட்டு இறங்கி எங்க ஓடுற? எறாத வழக்கு மாற. தப்பிச்சோம்டா. சொல்லிவிட்டு ஐயனாரே, ஒரு குலக்கேசல உன் பிள்ளையை காப்பாத்திட்டப்பா. இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. அப்பதான் என்ன மாதிரி துபாகூர் சாமியாரெல்லாம் பொழப்பு நடத்த முடியும்.